If we tried it, we can make it. But don't we ever just take some ஹலோ ஆல், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து பேரண்டிங் மிஸ்டேக்ஸ் அதை தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போது 2 குழந்தைங்க இருக்கிறனால நம்மளை அறியாமலே வந்து நம்ம குழந்தைங்க கிட்ட நடந்துக்கிற முறைகளை வந்து நம்ம கவனிச்சிக்க வேண்டியதாக இருக்குது. அதில் நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்து ஆஸ் அ பேரண்ட்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ பேரண்டிங் மிஸ்டேக்ஸில் நம்ம குழந்தைங்க மேலே மட்டும் மிஸ்டேக் சொல்கிறது கிடையாது, நம்ம மேலே உள்ள மிஸ்டேக்ஸையும் வந்து கண்டிப்பாக நம்ம பார்க்கணும், திருத்திக்கணும். நம்மளை பார்த்து தான் குழந்தைங்க வளர்கிறாங்க. நம்ம குழந்தைங்கள வந்து சொல்கிறதுனால அவங்க வளர்கிறது கிடையாது, நம்ம செயலில் காட்டுறதை பார்த்து தான் கேட்டு தான் அவங்க வந்து அவங்க லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி ஒரு க்ரோ லெவலுக்கு வர்றாங்க. ஸோ குழந்தைங்க கிட்ட இதை பண்ணு அதை பண்ணாத அப்படின்னு சொல்கிற நம்ம அதை நம்மளுடைய லைஃப்பில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, கம்பேர் யுவர் சைல்டு. கம்பேரிட்டிவ்லி குழந்தைங்க கிட்ட வந்து எப்போவுமே வந்து கம்பேர் பண்ணி ஸ்கூலில் போகும்போதோ ஒரு டியூஷனில் படிக்கும்போதோ வந்து மாற்றி மாற்றி நம்ம கம்பேர் பண்ணுறதுனால அவங்களுக்கே வந்து அவங்களுக்கு தெரியாமல் ஒரு காம்ப்ளெக்சிட்டிங்கிறது வந்து தாழ்வு மனப்பான்மை உருவாகும். அதனால் அந்த பொண்ணை பாரு இந்த பையனை பாருன்ற கம்பேரிசனை வந்து ஃபஸ்ட்டு குழந்தைங்க கிட்டேருந்து நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அவங்க ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தீங்களா, அவங்க நம்மளை பார்த்து நீங்கள் ஏன் அந்த பேரண்ட் மாதிரி இல்லை, இப்போது நீங்கள் ஏன் இப்போது செலிப்ரிட்டிஸ் நிறைய பேரும் பேரண்ட்டு தான், நம்ம ஏன் அவங்கள மாதிரி பண்ண முடியலை, நீங்கள் ஏன் எங்களை அங்கே கூட்டிகிட்டு போகலன்னு அந்த குழந்தைங்க நம்மளை பார்த்து கேட்டால் நம்ம மூஞ்சியை எங்கே வச்சுக்க முடியும்? அதனால் குழந்தைங்க அவங்க போக்கில் வளர விடுங்க, கம்பேர் பண்ணக்கூடாது. செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா, குழந்தைங்க பேசுகிறத வந்து லிசன் பண்ணணும், லிசனிங். இப்போது குழந்தைங்க ஏதாவது ஒன்று சொல்ல வராங்க அப்படிங்கும்போது நம்ம ஒரு ஒர்க்கில் இருக்குமோ அல்லது ஒர்க் ப்ரெஷரில் இருக்கிறப்போ அவங்களுடைய பேச்சுக்களை வந்து நம்ம இக்னோர் பண்ணும்போது அது ரொம்பவே அவங்களுடைய மனசில் ஆழமாக வந்து பதிஞ்சிரும். அப்போது என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம காது கொடுத்து கண்டிப்பாக கேட்கணும். அவங்களுடைய ஃபீலிங்ஸ்க்கு வந்து நம்ம மரியாதை கொடுக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சோஷியலாக வந்து எந்த குழந்தையும் யாரு கூடயும் பழக முடியறதில்ல. அப்படியே பழகினாலும் நிறையா அந்த நம்ம நியூஸ் சேனல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனாலேயே சில பேரண்ட் வந்து பழகிறதுக்கு அவாய்டும் பண்ணுறது கிடையாது. அப்போ அவங்களோட ஃபீலிங்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம தானே காது கொடுத்து கேட்கணும். அதுதான் லிசனிங். தேர்டு வந்து பார்க்கும்போது ஓவர் ப்ரொடெக்டிங். இப்போது குழந்தைங்கள அவங்க என்ன பண்ணணும்னு அவங்களுக்கே தெரியாமல் நம்ம அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறது. இப்போ பாருங்கள், இவன் ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஆனால் ஜம்ப் பண்ணால் அடிபடுன்றது அவனுக்கு தெரியும், நமக்கும் தெரியும். அதுக்காக ஜம்ப் பண்ண விடாமல் தடுத்தோன்னா அவன் மனசு என்ன தோணும், நம்மளை விளையாட விட மாட்டிக்காங்களே அப்படின்றது தான் தோணும். அப்போ ரொம்ப ஓவர் ப்ரொடெக்டிங் வந்து குழந்தைங்கள பண்ணக்கூடாது. அவங்களுடைய இண்டிபெண்ட்டில் நம்ம ரொம்ப இன்வால்வ் ஆகிறதையும் அலோவ் பண்ணக்கூடாது. அவங்களா வந்து நம்மக்கிட்ட இது அதுன்னு சொல்கிற வரைக்கும் நம்ம அப்சர்வ் தான் பண்ணணுமே தவிர அவங்கள ஓவர் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஃபோர்த்து பாயிண்ட் பார்த்திங்கன்னா, குழந்தைங்க ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்கிறாங்கங்கிறதுக்காக அவங்கக்கிட்ட ஃபோன் கொடுக்கறது, ஃபோனோ கேம் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறதோ வந்து இல்லாமல் அவங்களுக்குன்னு ஒரு ப்ளே டைம், ஆக்டிவிட்டி டைம், ஸ்க்ரீன் டைமை தவிர வேறு ஏதாவது கேமில் கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி அவங்களோட மைண்டை வந்து நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இந்த பாருங்கள், ஸ்கெட்சஸ்ஸு, செஸ் போர்டு இதெல்லாம் கண்ணில் காட்டுறப்போ கொஞ்சம் அதிலேருந்து வெளியே வந்து அவங்க மைண்டு மாறுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்க்ரீன் டைமை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த்து ஒன் பார்த்துங்க, ஷவுட்டிங். அவங்கள நம்ம கத்தி எதுவுமே சொல்லக்கூடாது, அன்பாக கொயட்டாக காமாக பேசி பாருங்கள். அவங்களும் அதே மாதிரி தான் அவங்க கூட விளையாடுற ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சரி, பேரண்ட்ஸ் ஆகிய நம்மக்கிட்டேயும் சரி அந்த மாதிரி பேச ட்ரை பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு நம்ம ஷவுட் பண்ணோம் அப்படின்னா இப்படி தான் ஷவுட் பண்ணணும் போல், இப்படி தான் நம்ம ரூட் பண்ணணும் போலன்னு நினச்சிக்கிட்டு குழந்தைங்க வந்து நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் வந்து இமிட்டேட் பண்ணுவாங்க. ஸோ வந்து குழந்தைங்க முன்னாடி ஷவுட் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கணும். 2 பேரண்ட்டும்
மட்டும் வந்து பேசிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள சண்டை ஆப்வியஸாக வராமல் இருக்காது. அப்படி வர்ற டைமில் வந்து கண்டிப்பாக குழந்தைங்க முன்னாடி ஷவுட் பண்ணவே கூடாது. அவங்க இல்லாதப்போ உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை நீங்கள் பேரண்ட்ஸாக வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஆனால் குழந்தைங்க முன்னாடி ஷவுட் பண்ணி காட்டுனீங்க அப்படின்னா ஒன்று வேணும்னா அதிகாரமாக இப்படி தான் ஷவுட் பண்ணணும்னு நினச்சிப்பாங்க. ஸோ இந்த 5 மிஸ்டேக்ஸ் வந்து நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். உங்களோட லைஃப்பில் இந்த மிஸ்டேக்ஸ் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை திருத்திக்கிட்டு லைஃப்பை சேஞ்ச் பண்ணி பாருங்கள். இது மாதிரி வீடியோக்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி தொடர்ந்து அடுத்த ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வீடியோவுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.